உடனே இவளுக்கு போத தெளிஞ்சோன்னா வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும். லைலா, நான் குடிப்பந்தேன், குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்காம பொறுப்பு இல்லாம தெரிஞ்சிருந்தேன். ஆனா பொண்ணுங்களுக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. அதை மறந்துட்டு இப்படி வெளிநாட்டுல இருந்து வந்தவ கூட சேர்ந்து குடிச்சிட்டு தெரியறதுனால நம்ம கலாச்சாரமே கெட்டு போயிடும். லைலா, இதுக்கு நான் ஒரு காலத்திலயும் இடம் கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் கழனி தண்ணியை தூக்கி குடிச்சாச்சு, இன்னொரு நாள் மொட்டைக்காரி புருஷனுக்கு ஆக்கி வச்சு சோத்தை போய் திண்டுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எங்கே வர்றது, எவ வீட்டில் நுழையிறதுன்னு தெரியலையே. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு வீடா மோந்து வத்துக்கிட்டு தெரிஞ்ச அந்த பங்கச நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா. நானே அந்த நிலைமையில தான் இருக்கேன். என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன் பாரு. ஏலே போட அங்கிட்டு. அம்மா புண்ணியவதி, கோடீஸ்வரி, மகாலட்சுமி, பிச்சை போடு தாயி. இருந்தேன், நீ சொல்றது எல்லாவுமா ஒரு காலத்துல இருந்தேன். ஆனா இப்பத்த ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா நிக்கிறனே. இனிமே உன்னைய மாதிரி நானும் தட்டை தூக்கிக்கிட்டு தெரு தெருவாத்தன்னு தெரியணும் போல. என்ன செஞ்சு தொலைய? அம்மா தாயே. ஏலே, அதை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, பேசாம போக மாட்டியா? அம்மா அன்னபூரணி, உன் கையால ஏதோ ஒன்னால முடிஞ்சதை கொடுமா, இந்த 7 வகுத்து ஆத்திக்கிறேன். எப்பா பேசாம போ, நான் இருக்கிற வயிற்றுச்ச கொடுமையில நீ வேற வேற வீடு பாரு. அம்மா, அந்த அன்னபூரணி தாயே நேர்ல வந்து நிக்கிறது மாதிரி இருக்குமா, ஒரு 10 ரூபா கொடுமா, ஒருவேளை டீ குடிச்சுக்கிறேன். என்கிட்ட இருக்கிறத விட உன் தட்டுலதான் நிறைய இருக்கு. 100 ரூபா தள்ளலாம் கிடக்காட்டிருக்கே. பேசாம அதை வேணும்னா என்கிட்ட கொடுத்துட்டு போ. என்னத்தையா நான் ஒருவேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். பெரிய விட்டு தாயி, ஏன் தாயி இப்படி பேசுற? இத்த தண்டி வீட்டுல இருக்கிற மகாராணி உனக்கு ஏன் தட்டுல இருக்கிற 100 ரூபா தானா கண்ணை உறுத்துது? நீ காசு போடலைனாலும் பரவாயில்ல, ஒரு கைப்பிடி அரிசியாவது கொடுத்தாயி, வீட்டுல போய் பொண்டாட்டி பிள்ளைகளோட சேர்ந்து காய்ச்சி குடிச்சுக்கிறேன். ஏலே, கிளி பிள்ளைக்கு சொன்னது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அரிசி விடு, தவசி விடணும் போடாங்கிட்டு. ஆளுகளை பாரு, வந்துட்டேன் பைய கொண்டுகிட்டு. அத்தா, காசு வேணா அரிசியும் வேணாம், வயிற்ற பசிக்குதாத்தா, ஒரு கையை சோறு இருந்தா போடுங்களேன். ஐயா ஐயா, இவன் என்ன போக மாட்டேன் போல் இருக்கு. ஏலே, நானே ஓ நிலைமையில தாண்டா இருக்கேன். வீடு பெருசா இருக்குன்னு பாக்குறியா? வீட்டுக்குள்ள ஒரு கர்மமும் இல்ல. பேசாம உள்ளைக்கு வந்து எட்டி பார்த்துட்டு வேணாலும் போ. நான் என்னத்தை இதுக்கு மேல உனக்கு புரிய வைக்கிறதுக்கு? பணக்கார வீட்டுல 10 பைசா கூட போட மாட்டாங்கன்னு இந்த பிச்சைக்கார பையலுக்கு தெரிஞ்சிருந்து வந்தேன் பத்தியில. என் புத்தியை எதை கொண்டு அடிக்கணும்னே தெரியலாத்தா. சரி பரவாயில்ல, இந்த பைய தூக்கிக்கிட்டே என்னால தெரு தெருவா தெரிய முடியல. இந்த ஓரத்துல பைய வச்சுட்டு போய் 10 வீட்டுல பிச்சை கேட்டுட்டு வரேன். நீங்க வாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. பைய வச்சுட்டு போறியா? சரி வச்சுட்டு போ. காசா வேணாமா? வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வரக்கூடாது, ஓரத்துலதான் இருக்கணும். சரிங்க அத்தா, ஓரத்துல வச்சுட்டு போறேன். அப்பா, புண்ணியவதி 2 வீட்டுல அரிசி கொடுத்தா, இந்த கிழவி ஒரு போட்டு சோறு விட மாட்டேங்குதே. அம்மா தாயே. பிச்சைக்காரன் நல்ல சோழனா பையா வச்சிருக்கானே. இதை தூக்கிக்கிட்டு தெரிஞ்சா கூட 7-8 வீட்டுல வசூல் பண்ணலாம் போல் இருக்கேன். பாவி பிச்சைக்கார பையல, உன் வேலைக்கு நான் வந்தா கூட உன்னைய விட கோடீஸ்வரி ஆயிருப்பேன் போல் இருக்கடா. பைய நிறைய அரிசி வச்சிருக்கேன், இதுவே 5-6 கிலோ தேரும் போல் இருக்கு. நான் 10-15 நாளைக்கு கஞ்சி ஆச்சு குடிச்சிருவனே. எங்கிட்ட எவ்வளவு நிக்கிற அழுகலான்னு பாப்போம். இந்த ஒரு கரியலுக்கு செவத்துல உடையில கண்ணு இருக்கும். ஒருத்தி எவும் காணும், தூக்கிக்கிட்டு ஓடிடுவான். பிச்சைக்கார பைய விட்டு தானே யார் வந்து என்ன கேட்க போற? பிச்சைக்கார பைய திரும்பி ஓடியாண்டாலும் வந்துருவேன். அதுக்குள்ள இந்த அரிசியை கொண்டு எங்கிட்டாவது ஒளிச்சு வச்சிருவான். பங்கச நிலைமை இப்படி ஆகி போயிருச்சே. பிச்சைக்கார பையிட்ட திருடி திங்கிற பொழப்புக்காக நம்ம வரணும். இந்த ஆண்டவே நம்மளை இப்படி சோதிச்சு பாக்குறானே, ஏன்னு தெரியலையே. அம்மா அம்மா அத்தி, இன்னும் 4 தெருவுக்கு போயிட்டு வருவேன்னு பார்த்தா 4 வீட்டோட திரும்பி வந்துட்டேன் போல. வந்தோன்னு அரிசி பையெல்லாம் கேட்பேன். என்ன சொல்லி சமாளிக்கிறது? சமாளிப்போம், நம்மளாலேயே முடியாது. எங்க எனக்குள்ள வச்சுட்டு போன அரிசி பைய காணோம், இந்த ஆத்தாவையும் காணுமே. அம்மா ஆத்தா. வாரேன். என்னத்தா இங்கனே தானே நின்றிய, எங்க இருந்து வரிய? நீ பிச்சைக்கார பைய தெருவுக்கு தெரு போய் பிச்சை எடுக்க போவ, நான் உன் பையக்கு காவ காத்துக்கிட்டு இங்கனே உட்கார்ந்துருக்கணுமா? இது நல்ல கதையா உள்ள இருக்கு. எனக்கு 1008 சோழி இருக்கு, நான் பார்க்க போயிருப்பேன். உனக்கு என்னடா வேணும்? அதான் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஆத்தா, நான் சாப்பாடு கேட்க வரல, நீங்க போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு. ஆனா இங்கனுக்குள்ள வச்சிருந்த அரிசி பைய காணா, அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு. ஏண்டா, என்னைய பார்த்தா ஓ முட்டு அரிசி பைய திருடி திங்கிற மாதிரி தெரியுதா? ஐயோ அத்தா, நான் அப்படி சொல்லல. உங்க வீட்டு வாசல்ல தானே வச்சுட்டு போனேன், அதுக்கு நீங்க தானே சாட்சி.
நான் என்னவோ அரிசிக்கு வக்கு இல்லாம சோறு திங்காம கிடந்தது மாதிரியும் நீந்தான் வந்ததை சாக்கா வச்சு அதை தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சது மாதிரியும் நீ வந்தோடனே எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நடிக்கிறது மாதிரியும்ல பேசுற நீ. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என் முட்டை அரிசி பைய நீங்க தான் தூக்கி இருக்கீங்க, மரியாதையா கொடுக்க போறீங்களா இல்லையா? என்னதே ஓமுட்ட அரிசி பைய நான் தூக்கிட்டேனா? எடு விளக்கமாத்த நாயே. ஏலே என் வீட்டுல விளைஞ்ச நெல்லு வீடு ஊரா கிடக்குடா, அதை அரைச்சு நான் அரிசி திங்காம ஓமுட்ட அரிசி வாங்கி நான் காய்ச்சி குடிக்க போறேன். என்ன ஒரு ஏத்தம் பாரு பிச்சைக்கார பயலுக்கு. இல்ல, எனக்கு போடுறதுக்கு கூட 10 பைசா காசு இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்ப என் முட்டை அரிசியை நீங்க தான் திருடி இருப்பீங்க. ஒழுங்கா போய் எடுத்துட்டு வாங்க. பங்காசா ஏட்டி பங்காசா, இவன் எங்கிட்ட கிடந்து வந்தானு தெரியலையே. வாடி வாடி முட்டைக்காரி. என்னடி பங்கசா ஒரே சத்தமா கிடக்கு, அதை என்னன்னு கேட்டுட்டு போமேன்னு வந்தேன். நீ வரலையா தானே ஆச்சரியா. அந்த பிச்சைக்காரனுக்கு சோறு உடலையா, அதையும் கடந்து கத்திக்கிட்டு இருக்கேன். அத்தா, நான் சோறு போடலைன்னா கத்தல, என் அரிசி பைய காணோம், அதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அத்தியாரி முட்டைக்காரி திமுற, என் வீட்டு வாசல்ல அரிசி பைய வச்சுட்டு போனேனா, அதை காணோம்னு வந்து நான் தான் திருடிட்டோம்னு பேசுறேன். அப்ப என்ன ஒரு தும்மதத்தை சொல்லனே? ஏப்பா எங்க பங்கசா யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியாம யார் வீட்டு வாசல்ல நின்று என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அப்படி சொல்லுடி முட்டைக்காரி. ஆத்தா, நான் அரிசியை வைக்கும் போது இந்த அம்மா மட்டும்தான் நின்றுச்சு. என் முட்டு பையன் இந்த அம்மாவை தவிர வேற யாராலையும் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏலே பிச்சைக்கார பயலுக்கு வாயை பத்தியா வாயி? என் வீட்டுல சோறு இல்லாம ஓ முட்டை அரிசி வாங்கி நாங்க காய்ச்சி குடிக்க வந்தோமோ, ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல ஊர் ஆளுகளை கூப்பிட்டு உன்ன உண்டிலேன்னு ஆக்கிப்பிடுவேன். என்ன பண்ணனாலும் சரி, என் முட்டை அரிசி எங்கன்னு கண்டுபிடிக்காம நான் போக மாட்டேன். ஓ முட்டை அரிசியை காணாட்டா எங்கேயாவது போய் கேளு. அது என்ன இவ வீட்டுல நின்று அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க நீ? அவன் என்ன அப்படியா இருக்கா பிச்சைக்காரன்ட்ட வாங்கி திங்கிற அளவுக்கு? அம்மா, ஓட்டு வீட்டுல இருந்த நீயே உன் வீட்டுல வந்து நின்றதுக்கு 20 ரூபா காசு போட்டிலம்மா. இந்த அம்மா இவ்வளவு பெரிய மாளிகையில இருக்கு, 1 ரூபா காசு போடுறதுக்கு எனக்கு எம்பிட்டு தெரியுமா பேசுச்சு. சரி, காசு தான் போட வேணாம், கழுது அரிசியாவது கொண்டுட்டு வந்து போடு, அதுவும் இல்லைன்னா ஒரு கைப்பிடி சோறு போடுன்னு கேட்டதுக்கு அதுவும் போட மாட்டேன், ஓன் நிலைமையில தான் நான் நிக்கிறேன், ஓன் தட்டா கொடுத்தா நான் போய் பிச்சை எடுத்துட்டு வருவோம்னு இதுதான் என் முட்டு 100 ரூபாய பார்த்து பார்த்து வயிற்றுறிஞ்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இந்த கிளவி மேலதான் டவுட்டா இருக்கு. யார் வீட்டுல வந்து நின்றுகிட்டு யார திருட்டு பட்டம் கட்டிக்கிட்டு இருக்க? பிச்சைக்கார பயலுக்கு ஏத்தத்தை பாரு, ஏத்தத்தை. இல்ல அடி பங்கசா, என்னது இது? பிச்சைக்காரன்ட்ட போய் ஒத்தையா சரிக்கு சமத்துக்கு நின்றுகிட்டு இருக்க அடியல. இல்லடி முட்டைக்காரி, இப்போ உன்னைய கண்டு இங்கனுக்குள்ள நான் யாரு என்னங்கிறது தெரிய போச்சு. இதே வேற யாராவது இருந்தா பிச்சைக்கார பையட்ட அரிசி அள்ளி திருடி கொண்டு போய் தின்ற பங்கசம்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டி போட மாட்டாங்க. அப்ப இந்த பயலுக்கு என்ன ஒரு ஏத்தம் பத்தியா? ஆத்தா, நான் இப்பவும் சொல்றேன், நான் அரிசி வச்சதை இந்த ஆத்தாவை தவிர வேற யாருமே பார்க்கல. என் அரிசி காணாம போனதுக்கு இந்த கிளவிதான் காரணம். இந்தப்பா எந்த ஊர்ல வந்து யார பேசுறோம்னு பார்த்து பேசு. ஓ முட்டை அரிசி அள்ளி பொங்கி திங்கிற அளவுக்கு பங்கச நிலைமை இன்னும் மோசமாகல. நீ போயிட்டு வா. எங்கிட்டு வச்சியோ எங்கிட்டு போட்டியோ யார் ஒதுக்கிட்டு போனாங்களோ இவளை வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிய என்ன? நான் போயிட்டு வர்றேம்மா. ஆனா என் அரிசி அள்ளி பொங்கி தின்றவனுக்கு வாயில புழு தள்ளும். என்ன என்ன? ஆமா, நான் 4 வீட்டுல காலு கடுங்க நின்று பிச்சை எடுத்த அரிசியை பொங்கி திங்கிறவங்களுக்கு வயித்தால பிச்சுக்கிட்டு ஓடும், அந்த அரிசி உடம்புல ஒட்டாது. ஆமா ஆமா, இவன் பெரிய மரத்தடி முனிவர், இவங்க சொல்லிட்டு அப்படியே நடந்துற போகுதுவாரு. ஏண்டி பங்கசா, அவன் சொன்னது நடந்தாலும் உனக்கு என்ன செய்யுது? அதை எடுத்தவளுக்கும் திங்க போறவளுக்கும் தானே பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? அதானே, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லையே. யாரோ எங்கிட்டோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நம்மளுக்கு என்ன வந்துச்சு? எப்பா தம்பி, ஊரை அழுக பார்த்து உன்னை அடிச்சு போறதுக்குள்ள ஒழுங்கா ஊரை காலி பண்ணு. பிச்சை எடுக்க வந்துட்டேன் பிச்சை. பிச்சைக்கார பைய விட்ட அரிசியை திருடி திங்கிறதுக்கு பேசாம என் கூட வந்து பிச்சை எடுக்கலாம். என் அரிசியை யாரு புடுங்கி திங்கிறாங்களோ அவங்க படுக்கையில பச்சை பாம்பு கொத்தணும், நடக்கையில நல்ல பாம்பு கொத்தணும். கண்ணில ஆறிருக்கு போவதுக்கு தோணி இல்ல, சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்க முறையிடலாம். வேறென்ன எல்லாமே நாம் செஞ்ச பாவம், யார் மீது எனக்கு என்ன கோபம். நீங்களா பாவாட? நீங்களா? என்னத்தல உங்களுக்கு என்னாச்சு? நீங்க அந்த மரத்தடியில உட்கார்ந்திருக்கீங்க. ஒய் பிளட் சேம் பிளட் பாவாட, சேம் ஆடி மாசம் பொண்டாட்டி பிரிஞ்சிங், தனியா வந்தீங், மரத்தடியில குந்திங். என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாம் விதி. ஐயோ தல, ஏன் பொண்டாட்டி வெளியூர்ல இருக்கா, அதனால வாத்தா வீட்டுக்கு பேக்கப் பண்ணிட்டாங்க. உங்க பொண்டாட்டி அம்சா உங்க கூடவே தானே இருக்கு, அப்புறம் என்ன ஃபீலிங்? ஒரே வீட்ல இருந்து என்ன தலை பண்றது, ஆனா கூட இல்லையே. புரியல தல, புரியல. சொல்றேன் தலை, சொல்றேன்.
தனநானநான, தனநானநான, தனநானநானநானநானா. என்ன ஜீவா தம்பி ரொம்ப குஷியா இருக்கிய போல் இருக்கு. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா பாட்டு பாடிட்டு. ஓகே ஓகே, பாடுங்க பாடுங்க. காசா பணமா? அக்கா அம்சா எங்கக்கா இருக்கா? பொழுதடைஞ்சு எங்க போறா? ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க. ஓ ஓகே ஓகேக்கா. ம், ம். என்னாச்சுக்கா? எனக்கு ஒன்றும் ஆகலப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆயிராம பாத்துக்கிறேங்க. பையில் என்ன மல்கோவாவா? ஆமாக்கா, மாம்பழம் மணக்குதோ? நல்லா மணக்குது தம்பி. மாம்பழ வாசனை மாயாவரம் வரைக்கும் வரும்னு சொல்லுவாங்க. இந்த நெடுவாளிக்கு வராதா? ஒன்னு எடுத்து கொடுத்துட்டு போறது, அக்காவும் சாப்பிடுவன்ல. இல்லக்கா, இது அம்சாவுக்காக ஸ்பெஷலா வாங்கின மாம்பழம், அவ மட்டும் தான் சாப்பிடணும். மல்லிகைப்பூல ஸ்பெஷல் இருக்கலாம், மாம்பழத்துலயுமா ஸ்பெஷல் இருக்கு? அட கொடுங்க தம்பி, யார் சாப்பிட்டா என்ன, ஒன்னு தின்னான்னு இருக்கு. இல்லக்கா, நான் அம்சாவுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஓ சரிப்பா சரிப்பா, நீங்க கொண்டு போய் உங்க பொண்டாட்டிக்கே கொடுங்க. நூடுல்ஸ் மண்டை. மாம்பழ வாசனையை கூட மறைச்சிடலாம், மல்லிகைப்பூ வாசனையை மறைக்க முடியுமா தம்பி? பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போறத தெரியும்படியே வாங்கிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு ஒளிச்சு வச்சு கொண்டு போகணும்? ஏய் நூடுல்ஸ் மண்டை. அது சரி, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டுக்காரு என்னைக்கு நமக்கு ஒளிச்சு மறைச்சு ஒரு சாமானை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அவர் வாங்கிட்டு வர்றது பூரா பப்ஸு வடை போண்டா பச்சி, மிஞ்சி போனால் அந்த பொரோட்டா சால்னா. அதுக்கே நம்ம இந்த அளவுக்கு தொண்ணாந்து போய் கிடக்க வேண்டியதாக இருக்குது. இவர் மறைச்சு வச்சு மல்லிகைப்பூவை கொண்டுட்டு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து வச்சு விட்டுட்டாலும் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. எங்கிட்டோ நம்மளுக்கு இல்லைனாலும் நம்ம தங்கச்சியாவது அனுபவிக்கட்டும். ஜாதி மல்லி பூச்சரமே, சங்கத்தமிழ் பாச்சரமே, ஆசையின் ஆசையடி, அவ்வளவு ஆசையடி. என்னாச்சு? உள்ள வரும்போதே ஆசையோட வர்ற மாதிரி இருக்கு. ஆமா, புதுசா கல்யாணம் ஆனவங்க ஆசையோட இல்லாம பார்க்க வந்தா அபிப்பிராயம் இல்லாம போயிடாதா? பஹாரா, ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து ஆளையே காணோம். எங்க ஜீவா போன? கண்டுபிடி பார்க்கலாம். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போய் வெட்டியா சுத்திட்டு வந்திருப்பேன். ராஜா, இப்பெல்லாம் நான் ரொம்ப பொறுப்பான பையனா மாறிட்டேன். குடும்பம் வந்துருச்சுல்ல, அப்படிலாம் பொறுப்பு இல்லாம தெரிய முடியுமா? அப்புறம் கிரிக்கெட் விளையாட போனியா? ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறதே வெட்டித்தனோன்ற கிரிக்கெட் விளையாட போனியான்னு கேக்குறேன். அதெல்லாம் இல்லடி, நான் உனக்காக தான் ஒன்னு வாங்க போனேன். எனக்காகவா? எனக்கு என்ன ஜீவா தேவை? எனக்கு தான் எல்லாமே இருக்கே. புதுசா கல்யாணம் ஆன பையன் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு என்ன வாங்கி கொடுப்பான்? என்ன வாங்கி கொடுப்பான்? நீ சொல்லுடி. தெரியலையே. தெரியல? ம்ஹும். 20. அட, பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, இதெல்லாம் கூட உனக்கு வாங்கி தர தெரியுமா? சாதாரணமா ஒரு பொண்ணை பார்த்து வீட்டில் அலைன்ஸ் வச்சு கல்யாணம் பண்ணா வெறும் பூ மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். நான் லவ் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணியிருக்கேன்ல, அதனால தான் பூவோட சேர்த்து ரோஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி மாமா வேற லெவல்ல? ஐயா, அதை நான் சொல்லணும், நீனே சொல்லிக்க கூடாது. நீ தான் சொல்ல மாட்டியே, அதான் நான் சொன்னேன். எப்படி சூப்பர்ல? அப்படியே வச்சுட்டு வரியா? இப்போவே வா. ஆமா, ஏன் இப்போ வச்சா என்ன? இல்ல, காலையில ஆபீஸ் போகும்போது வச்சுட்டு போலான்னு பார்த்தேன். ஆஃபீஸ் போகும்போது வச்சுட்டு போய் அங்கே நானா உட்காந்து பார்க்க முடியும்? நீ இப்போ போய் வச்சுட்டு வா, இங்கே வச்சா தானே நான் பார்க்க முடியும். ஐயா, ரொம்ப வலியாத, போய் வச்சுட்டு வரேன். நல்லா அழகா இதே மாதிரி வை, அப்பதான் கியூட்டா இருக்கும். சரி சரி. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னி பொண்ணு இருக்கு மாமா. அம்சா, அம்சா. வாங்கம்மா. அம்சா எங்கப்பா? அம்சா அம்சா ரெஸ்ட் ரூம் போயிருக்காமா. ஓ சரிப்பா சரிப்பா, அவ போயிட்டு வந்து படுத்துக்கிறட்டேன், நீங்க போய் அப்பா கூட படுத்துக்கிறங்க. ஏம்மா என்னாச்சு? அது ஒண்ணுமில்ல தம்பி, ஆடி மாசம் பொண்ணு உள்ள சேர்ந்துருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க என் கூட வந்து மொட்டை மாடியில படுத்துக்கிறங்க. அம்சா இங்கனக்குள்ள அம்மா கூட படுத்துக்கிறட்டேன். ஜீவா, ஆடி மாசம் பிறந்துருச்சு, தம்பி போய் மாமா கூட மொட்டை மாடியில படுத்துக்கிறட்டேன், நீ இங்க ரூமுக்குள்ள என் கூட படுத்துக்க. தம்பி வாங்க போவோம். அப்படியே அடுப்பங்கரையில் உட்காந்து சுட சுட 2 தோசையை ஊற்றி சாப்பிட்டுவிட்டு அந்த வாக்கில் மாடியில் ஏறிடுவான். ஆடி மாச காற்று அம்மையே நகர்ற அளவுக்கு அடிக்குது. போய் சிலு சிலுன்னு காற்று வாங்கிட்டே படுப்போம். ஜீவா, ஓடி இந்தாங்க பாயும் தலைவாணியே, உங்க அப்பா கூட போயிட்டு வாங்க. அலமு, கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? அப்புறம் புதுசா கல்யாணம் ஆனவங்க சாச்சரம் சம்பிரதாயம்னு எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் போகத்தானே வேணும். அது புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு தானே, நமக்கு இல்லை இல்ல. மீச நரைச்ச பிறகு ஆசை பாரு, சின்ன ஜெருசுக இருக்கீரு, என்ன பேசிட்டு இருக்கீரு, புள்ளைய கூட்டிக்கிட்டு போவோம். அலமு, ஓயா மனசா, விருக்கத்தை தனமா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்ப. தம்பி நீங்க கிளம்புங்க. மாமி சின்ன மாமி மடிசாரழகி வாடி
ஐயோ என்ன தல, என் நிலைமையை விட உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே. நான் அது பொண்டாட்டிய வெளியூருக்கு அனுப்பிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கவலைப்படணுமே. என்ன பண்றது தல, பெரியவங்க சொல்லும் போது ஒன்னும் மீற முடியலையே. எனக்கு மட்டும் இந்த ஆடி மாசம் கண்டுபிடிச்சவன் கையில கிடைச்சா. விடுங்க தல, பெரியவங்க ஏதாவது சொன்னா அது நமக்கும் நன்மையா தான் இருக்கும். பாப்போம், நம்ம வாழ்க்கையிலயும் இதனால என்ன நல்லது நடக்குதுன்னு பாப்போம். நமக்கு இதனால நயா பைசாக்கு நன்மை இல்ல தல. இந்த பெருசுக தான் நம்மள எல்லாம் பிரிச்சு விட்டு குளிர் காஞ்சுக்கிட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் பொண்டாட்டிய வெளியூருக்கு அனுப்பாம ஒட்டை பிறந்த ரெட்டை பிரிவுகள் மாதிரி 24 மணி நேரமும் கூடவே இருந்து இஷ்டத்துக்கு 7-8 பிள்ளைகளை பெத்து போட்டுச்சு அந்த காலத்துல. இப்ப ஒத்த பிள்ளைய பெத்துக்கிறதுக்கு நம்ம படுற பாடு முக்கிய தக்கில பாடுபட வேண்டியது இருக்கு. விடுங்க தல, வெந்த பொண்ணுல நீங்க வேற வேலை பாய்ச்சாதிய. சரி விடுங்க தல. வாங்கல, நம்ம ஆட்டோல ஒரு ரவுண்டு சவாரி போயிட்டு வருவோம். சரி வாங்க, வேற என்ன பண்றது. நான் ஆட்டோக்காரன் நால தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நியாயமுள்ள ரெட்டிக்காரன். ஏய், பொண்டாட்டின்கிறவ பொம்பலடா, அவ தான் நமக்கு அடங்கி போகணும், நம்ம அவளுக்கு அடங்க கூடாது மச்சான். நீ என்னடா இப்படி இருக்க? என்ன மச்சான் இப்படி சொல்ற? என் வீட்டுல என் ஒய்ஃப் இல்லாம எதுவுமே நடக்காது. இப்படி நீ உட்கார்ந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவ காலில் கும்பிட்டு விழுந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அவளுக்கு எப்போதுமே நம்ம காலுக்கு கீழே இருக்கணும்டா. அப்பதான் நம்ம என்ன சொல்றோமோ அவளுக்கு கேட்பாளுங்க. சும்மா பொம்பளைக்கு பயந்துக்கிட்டு. சரி வைடா, உன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கெல்லாம் பிடிக்கல. ஏய் மச்சான் ஒரு நிமிஷம். பொண்டாட்டிக்கு பூஜை போடுற கூஜா தூக்குற பசங்க கிட்ட எல்லாம் எனக்கு என்னடா பேச்சு? நான் ஆம்பலடா, எனக்கு ஏத்த ஆளுக்கு கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன். முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணும். போனை வை முதல்ல. ஏ ஆனந்த், ஒரு இடத்துக்கு போகணும், நான் பொண்டாட்டிட்ட கேட்கணும். வரணும், நான் பொண்டாட்டிட்ட கேட்கணும். டேய், அதுக்கு அவ உன் கழுத்துல தாலி கட்டியிருக்காளா இல்ல நீ அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கியாடா? பொண்டாட்டிக்கு இப்படி பயந்து சவுறாங்க. ஏய், காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னங்க என்னடி வர திமிரு அதிகமாயிருச்சா? காஃபி கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, அசால்ட்டா வர்ற. காஃபி போட்டு தானேங்க எடுத்துட்டு வர முடியும், பால் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. என்ன எதிர்த்து பேசுறியா? இல்லைங்க, நிஜமாவே பால் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. காஃபி நான் போட்டு வச்சிருக்கல, இந்தாங்க சாப்பிடுங்க. ஏன் வீட்டுல உன் மாமனாரும் மாமியாரும் இருக்காங்களா? அத்தை கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, மாமா ஹாலில் தான் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதான பார்த்தேன், ஆள் இருந்தா போதுமே உடனே உன் திமிர கட்ட ஆரம்பிச்சிருயே. ஒன்னும் இல்லாதவளுக்கு எதுக்குடி இவ்வளவு திமிரு? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆன பிறகும் ஏங்க ஒன்றும் இல்லாதவன்னு இதையே சொல்றீங்க? ஒன்றும் இல்லாதவன்னு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணீங்க. அவ்வளவு திமிராயிரு சரி உனக்கு? இப்போ நான் என்னங்க கேட்டேன், ஏங்க காஃபி கப்பை கீழே தட்டி விட்டீங்க? என்னடி 2 நாளா போய் அவன் கூட ஊர் சுத்திட்டு வரவும் உனக்கு சொல்லி கொடுத்தானா? அவன் என்ன பேசினாலும் எதிர்த்து பேசுனேன். வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. பாருங்க, நீங்க என்ன அடிங்க கொல்லுங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என் கேரக்டர் பத்தி மட்டும் தப்பா பேசாதீங்க ப்ளீஸ். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் கூட ஊர் சுத்திட்டு மறைச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ண நீ கேரக்டர் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றியா? அப்படி என்னடி பெரிய ஒழுங்கான கேரக்டர் நீ? இன்னும் எத்தனை வருஷத்துக்குங்க என்னை இந்த வார்த்தையை சொல்லியே கொல்ல போறீங்க? ஏதோ தெரியாத வயசுல லவ் பண்ணி தொலைஞ்சிட்டு, அதுக்காக நான் சாகுற வரைக்கும் நீங்க என்ன வார்த்தையாலேயே சாகடிக்கணும்னு நினைக்கிறது சரியா இருக்கா? சாகுற வரைக்கும் இல்லடி, நீ செத்த பிறகும் நான் சொல்லுவேன், நீ ஒரு கேரக்டர் சரியில்லாதவ. ஏய், எங்க போற? அந்த காஃபி கப்பை க்ளீன் பண்ணிட்டு சூடா எனக்கு டீ கொண்டு வா. என்னம்மா மாடனே, என்ன காஃபி கப்பு உடைஞ்சிருக்கு? கை தவறி கீழே விழுந்துடுச்சு அத்தை. அச்சோ, பார்த்து கவனமா கொண்டு போக கூடாதாம்மா? சாரி அத்தை. சரி பரவாயில்லம்மா, கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டு வாப்போ. சரிங்க அத்தை. அவருக்கு டீ கேட்டாரு, நான் போட்டு வைக்கிறேன்டா, நீ போய் கையை கழுவிட்டு வாப்போ. இதுக்கேமா ஒரு மாதிரி இருக்க? கையில் எதுவும் அடிபட்டுருச்சா? இல்ல அத்தை, கப்பு உடைஞ்சிடுச்சு அதான். கப்பு தானம்மா உடைஞ்சிச்சு, கையில் அடிபடலையில, தூக்கி தூர போட்டுட்டு வா. சரிங்க அத்தை. நல்ல புள்ள, எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ண வேண்டியதான். டீ இன்னும் வரல அத்தை. இந்த மட்டி கொண்டு போய் கொடு, கத்திக்கிட்டு இருக்கேன் பாரு. சரிங்க அத்தை. நீ ஏன் பதட்டமா இருக்க? சரி இப்படி உட்காரு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். என்ன பண்ற? உள்ள தலை வலிக்குது. கொடுங்கத்த, பரவாயில்ல, நானே கொடுத்துக்கிறேன். சரிம்மா, காப்பி கொடுக்கறதுல கூட மாமியா நமக்கு இடையில வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறியாக்க? ஐயோ அத்தை, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. இந்த ஏதோ ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனை இருக்கு, மண்டை சூடாகி போய் தெரியறியா? பக்கத்துல உட்காந்து என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டு சமாதானம் படுத்திட்டு வா. உடனே ஓடி ஏறாத, அடுப்பு வேலையை நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. அடோனா, என்னங்க டீ?
எவ்வளவு நேரமாடி கத்துறது? கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் வந்து நிக்கணும்னு தெரியாது. சாரி. வச்சுக்கிறண்டி உன்ன. ஆதாரம் கிடைக்காம இருக்கவும் தானே அவன் கூட அலைஞ்சு ஊர் சுத்திக்கிட்டு தெரியுற. என்னைக்காவது ஒரு நாள் கையும் களவுமா மாட்டாமல இருக்க போற. அன்னைக்கு இருக்குடி உனக்கு. என்னடி டீ இவ்வளவு சூடா இருக்கு? இல்லங்க அது வந்து ஆஹா அம்மா அம்மா எரியுது. என்னால தாங்க முடியல. அம்மா அம்மா எரியுது. எரியுதா? எரியுதோ? நல்லா எரியுதா? இதே மாதிரி தானே நீ அவன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கும் போது எனக்கும் எரிஞ்சிருக்கும். இப்ப தாண்டி என் மனசு அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கு. அம்மா 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 என்னால தாங்க முடியல. அம்மா அம்மா எரியுது. அம்மா எரியுது. அம்மா அம்மா எரியுதா? நீ எரியும் போது கத்துறது அப்படியே என் மனசுல தேன் வந்து பாயிருது மாதிரி குளுக்குளுன்னு இருக்குடி. கத்து, ஆனா சத்தம் இல்லாம கத்து. அம்மா 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 என்னால முடியல. அம்மா எரியுது. அம்மா எரியுது.